ஹலோ, நாம இந்த வீடியோல நம்ம மனதை எப்படி அமைதியா வச்சுக்கலாம்னு ஒரு ஸ்டோரியா பாப்போமா? வீடியோவோட கடைசில சில குறிப்புகளும் பார்க்கலாம். அரவிந்த் ஒரு 30 வயசு இளைஞன் ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். தினமும் காலையில இருந்து நைட் வர வேலை பார்த்துட்டு போக்குவரத்து அதிகமா உள்ள ரோட்ல அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருந்தது. வீட்டு சூழ்நிலை, பண நெருக்கடி எல்லாமே அவனுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு. எதையுமே தன்னால சமாளிக்க முடியலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் தன்னோட வேலை முடிஞ்சு மன அழுத்தத்தோடவும் தலைவலியோடவும் வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு பேனரை பார்த்தான். அதுல, அமைதியை தேடுகிறீர்களா? நகரத்தின் எல்லையில் உள்ள விடை சொல்லும் வனம் உங்களை அழைக்கிறது. அவன் உடனே அந்த இடத்துக்கு போறான். அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அவனை சுத்தி எந்த ஒரு சத்தமும் இல்ல. சிட்டிக்குருவியோட சில்லற சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருந்தது. மரங்களோட பசுமைய பார்க்கிறான். அப்போ அங்க ஒரு சின்ன குடிசையில ஒரு துறவி உட்கார்ந்து இருந்தாரு. அரவிந்த் அவர் பக்கத்துல போறான். அந்த துறவிட்ட தன்னோட பிரச்சனைய சொல்றான். எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு, தூக்கமே வரல, மனம் ஒரு அமைதியா இல்ல. இதெல்லாம் கேட்ட துறவி சொல்றாரு, உன் வாழ்க்கையில எல்லாமே அழகானதுதான், இது ஒரு தெளிவான ஆரம்பம் தான் சொல்றாரு. முதல் நாள் பயிற்சி ஆரம்பிக்குது. அந்த துறவி சொல்றாரு, மௌனத்தில் தான் நம் உள்ளத்தின் சத்தம் கேட்கும். அரவிந்த முதல்ல சிரிக்கிறான். ஆனால் அவனோட மௌனமான ஒரு நாள் கழிஞ்சதும் அவனோட எண்ணங்கள் சீரான நிலையில இருந்தது. அவனோட கவனம் மாறுபடுது. மரத்துல உள்ள இலையசைவு, வானத்தோட நிறம், காற்றின் நுணுக்கம் எல்லாம் அவன் கவனத்தை ஈர்த்துச்சு. 2வது நாள் இயற்கையை ஏற்கிற பயிற்சிக்கு அந்த துறவி அவனை ஏரிக்கரைக்கு கூட்டிட்டு போறாரு. தண்ணீருக்கு பக்கத்துல அவனை உட்கார சொன்னாரு. அப்போ அரவிந்திட்ட துறவி கேக்குறாரு, இந்த இடத்துல இப்ப யாரும் இல்ல, நீ யாருன்னு சொல்லு. அரவிந்த் சொன்னான், நான் வேலை பார்க்கிற இடத்தில் வேலையாள், ஒரு கணவனாக, மகனாக, நண்பனாக இருக்கிறேன்னு சொன்னான். துறவி சொன்னாரு, இதெல்லாம் முன்ன போர்த்தி இருக்கிற ஆடைகள் மாதிரி, அதெல்லாம் இல்லாம நீ யாரு? அந்த நேரம் அரவிந்த் முதல் முறையா அவனை உள்ளுக்குள்ள உணர ஆரம்பிச்சான். 3வது நாள் துறவி ஒரு நெருப்போட வந்து அரவிந்தை பார்க்கிறாரு. இந்த ஒளிய பார், இது ஏன் அமைதியாக இங்க இருக்கு தெரியுமா? ஏன்னா இது உலகத்துக்கெல்லாம் பரவாத வெறுமையான ஒளி. அது மாதிரிதான் உன் மனமும் பரவாமல் உன் உள்ளுக்குள்ளேயே வைக்க வேண்டிய ஒளி. இப்போ அரவிந்த் மெதுவா அவனோட மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சான். மூச்சின் சத்தம், பறவையின் ஒளி, வானத்தின் அமைதி எல்லாம் சேர்த்து ஒரு உள்ளிசை மாதிரி அனுபவிச்சான். இப்போ மனசுல ஒரு மாற்றம். 3 நாட்கள் கழிச்சு அரவிந்த் அவன் வீட்டுக்கு திரும்புறான். இப்போ அந்த நகரத்தின் போக்குவரத்து ஒலி மாறுபட்டதா தெரியுது. அவன் தனக்குள்ள இருந்த அமைதியில வாழ ஆரம்பிச்சான். இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில எந்த ஒரு வார்த்தையும் யோசிச்சு பேச ஆரம்பிச்சான். அவனோட வேலைகளை நிதானமா செய்ய ஆரம்பிச்சான். அவனோட பார்வை தெளிவா இருந்தது. நிம்மதியும் மன அமைதியும் சத்தம் இல்லாத வெற்றின்னு உணர்கிறான். கதையின் நெறி, மன அமைதி என்பது வெளியுலகத்தை கட்டுப்படுத்துவது அல்ல, உள்ளுலகத்தை கவனிக்கவும் அனுபவிக்கவும் கற்றுக்கொள்வதே உண்மையான அமைதி. வாழ்க்கையில் மன அமைதிக்கான சிறு வழிகள்: மௌன நேரம், தினமும் 10 நிமிடம். இயற்கையுடன் தினமும் குறைந்தபட்சம் 5 நிமிடம். ஒரே நேரத்தில் ஒரு செயல் மட்டும் செய்யும் பழக்கம். உங்களுக்குள்ளே நிகழும் எண்ணங்களை கவனித்து எழுதுதல். தினமும் சுருங்கிய மீ டைம், தன்னை பற்றி எழுதும் நேரம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்.